இந்த பக்கம் தேனி வருஷநாடு அந்த பகுதிகள்லாம் தெரியுது. நம்மளோட பயணம் இந்த பக்கம் போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு அழகான வியூ பாருங்களேன். பார்த்துட்ருக்கிறது வருஷநாட்டு மலைங்க. ஸோ இது வழியாகவே நமக்கு அது வழியாக ஏறி சதுரகிரி போவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவுமே கொஞ்சம் த்ரில்லான ஒரு ஜேர்னியாக தான் இருக்குது. யானையோட எச்சங்கள் தெரியுது. பாதைகள் எவ்வளோ செங்குத்தாக போகுது பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட கோயிலுக்கு ஒரு 800 அடி தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காவல் கருப்பன் இருக்கார். ஸோ இவரை வணங்கிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. இது ஒரு சின்ன குகை மாதிரி தான் இருக்குது. ஸோ இவரை வணங்கிட்டு நம்ம மேலே ஏற போகிறோம். கோவிலுக்கு 800 அடின்னு எதை வச்சு சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ கோவில் 800 அடி இருக்குது. இதே வழியில் 800 அடி போனோம் அப்படின்னா நம்ம வந்து வாசி மலையில போய் அடைஞ்சிடலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன தண்ணீர் மூலமும் இருக்குது. சூப்பரான ஒரு தாமரை குளமும் இருக்குது. நமக்கு தண்ணி வேணும்னா அந்த இடத்துல குடிச்சிக்கலாங்க. நியர்பை மேபி வந்தாச்சு. ஒரு 1/2 ஹவரில் கோவிலை ரீச் பண்ணிடலாங்க. இந்த பூவை பாருங்களேன். இந்த பூவோட அந்த வியூவை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இங்கே வேறு எந்த பூவுமே இல்லை. இந்த ஒரு பூ தான் இருக்குது, எல்லோயிஷாக. இதோட இந்த வியூவை பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் 400 அடி போயிட்டோம் அப்படின்னா கோயிலை ரீச் பண்ணிடலாம். ஸோ மேலே தெரியக்கூடிய அந்த உச்சி அடைஞ்சிட்டோம்னா பெருமாளை பார்த்தாச்சு. ஆமாம், முக்தி அடைஞ்சிட்டோம்ப்பா. இந்த வாசி மலை உச்சி அடைஞ்சாச்சுன்னா முக்தி அடைஞ்சிட்டோம்ப்பா. ரைட்டு, வாசி மலையான அடைஞ்சாச்சுங்க. அங்கே நமக்கு தெரிகிற தூரத்தில் 3 பேர் போயிட்டுருக்காங்க. தெரியுதான்னு தெரியல. ஸோ ராமரண்ணே ஒரு காவாசி தூரத்தில் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் தடவிக்கிட்டு இருக்கோம் எப்படி ஏறுறதுன்னு, தவந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், வாங்க போகலாம். 800 அடின்னு சொன்னாங்க. ஆனால் 800 அடி மாதிரி தெரியலை, ஒரு 8000 அடி நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே சதுரகிரி வெள்ளியங்கிரி மலையை காட்டிலும் வந்து ஒரு பெரிய மலை. நல்ல ஒரு ட்ரெக்கிங்க. கிட்டத்தட்ட 4000 அடி வந்துருப்போனே. இன்னொரு 500 அடி போகணுமா? அப்போ 5000 அடி இல்லை சொன்னாங்க. 5222 அடி சொன்னாங்க. அப்பா நியர்பை நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ 2 சதுரகிரி ஏறி இருக்கோம்.